தவ காலத்தில் இந்த 40 இரவும் பகலும் குறித்து இதனுடைய அர்த்தம் என்ன என்பதையும் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்பதையும் தான் உங்களது லேசாக உங்களது பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நான் பார்க்குறோம் தவ நாட்கள் பைபிளில் இந்த நம்பர் ஆனது மிக மிக முக்கியமானது. 1, 7, 3 இதெல்லாம் தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி இந்த 40 என்று சொல்கிற சமயத்தில் அதற்கு முக்கியத்துவம் உண்டு. எந்த காரணத்திற்காக தெய்வம் நமக்கு இதை தந்திருக்கின்றார், இந்த தவ காலத்துடைய அர்த்தம் என்பது என்ன, இந்த 40 நாட்களுடைய அர்த்தம் என்பது என்ன என்பதெல்லாம் லேசாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். மக்களை இந்த சமயத்தில் நம்ம பார்க்கிட்டோம், எடுத்து படிங்கள். ஃபஸ்ட்டு எதற்காக இந்த தவக்காலம், இந்த 40 நாட்கள்? ஃபஸ்ட்டு வார்த்தை 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து உணரவும் வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் என்பது யாரு? ஆண்டவர் விரும்புகிறார். அவர் எல்லா மனிதர்களும் மீட்பு பெற வேண்டும், எல்லா மனிதரும் அவர்கள் தெய்வத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இறைவனை பற்றியுள்ள அறிவு, உண்மையான அறிவு அங்கு பெற வேண்டும். அது உண்மையான அறிவு என்பது யாரு? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எடுத்து படிங்கள். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவை பற்றியுள்ள அறிவே நிலை வாழ்வு. அவ இயேசு கிறிஸ்துவை பற்றியுள்ள அறிவு இதுதான் எனக்கு நிலை வாழ்வு தருவோம். என்ன காரணங்கள்? நெய்யும் நானும் பாவத்தின் காரணமாக தெய்வம் தங்கள் கொடுத்த அந்த மேன்மையை நாம் இழந்திருக்கின்றோம். எங்கிடம் வாசிக்கிற ரோமியருக்கு திருமுகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம். ரோமியர் 3:23. எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போய்விட்டார்கள். அப்போ எல்லோருமே பாவம் செய்து தெய்வம் தந்த மேன்மையை இழந்து விட்டார். மேன்மை என்றால் என்ன அர்த்தம்? கடவுளுடைய மேன்மை என்றால் எங்கே நாம் புரிந்து கொள்ளும்? உங்களுக்கு எல்லோரும் தெரியும். மேன்மை என்றால் எங்கே நாம் புரிந்து கொள்கின்றோம்? கடவுளுடைய சரி 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 நீங்கள் சொன்னது எல்லாரும் கரெக்டு, பிரச்சனை இல்லையே, எல்லாம் கரெக்டு. தெய்வத்துடைய குணங்கள் அதான் மேன்மைன்னு நம்ம ஈஸியாக புரிந்து கொள்வதற்கு பல விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இறைவனுடைய குணங்கள், அந்த குணம்தான் தெய்வ தன்மையே அவன் இழந்து விடுவது. அதான் இறைவனுடைய தன்மைகள், இறைவனுடைய பண்புகள், இவனுடைய குணங்கள் பைபிளில் உண்டாது. நம்ம எல்லோருக்கும் தெரியுமே. எங்கே? 1 அது 1 யோவா நான் இடிக்கும் பிடிச்சி 3 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையில திருவாக்கியங்கள். அதான் சகோதரர் பாடினார் இல்லையா, அன்பு பொறுமை உள்ளதெல்லாம். அன்பு தெரியும். இது நம்ம அடிக்கடி நம்ம கேட்டிருக்கின்ற வார்த்தைகள் இல்லையா? அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், தற்புகழ்ச்சி கொள்ளாது, இழிமாப்பாடு. இனி இந்த அன்புக்கு பதிலாக கடவுள் என்ற வார்த்தை போட்டால் என்ன வார்த்தை வரும்? கடவுள் பொறுமை உள்ளவர், நன்மை செய்பவர், இழிவான செய்ய மாட்டார், தண்டர மாட்டார், எரிச்சலுக்கு இடம் கொடுக்க மாட்டார், தீங்கு நினைய மாட்டார். நம்ம பார்க்கின்றோம். இனி மனிதன், கடவுள் தான் மனிதனை படைக்கின்றார். அப்போ மனிதன் என்ற வார்த்தை போட்டால் என்ன வரும்? மனிதன் பொறுமை உள்ளவன், நன்மை செய்பவன், எல்லாம் கடவுள் வரும். இப்போ நீயும் நானும் யாரு? மனிதர்கள் தானே. உங்க பேரை போட்டு படிச்சு பாரு. இப்போ என்ன ஃபியூஸ் போயிச்சோ? படி, யாராவது மாட்டுறாங்கன்னு பார்ப்போம். நண்டா என்ன ராணி? அப்போ ஒன்றுமே போயிடுச்சு, ஒன்றும் கிளிக் இல்லை. அப்போ எங்கே போயிடுச்சு? தெய்வம் தந்த மேன்மையை பாவத்தின் காரணமாக நீ இழந்திருக்கின்ற. அதை நான் வாசிக்கிறோம். தொடக்க நூல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். தொடக்க நூல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். என் நாவை தவறிழிக்கும் மனிதனில் என்றென்றும் தங்கப்போவதில்லை. பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனிடத்திலும் இறை ஆத்மாவு ஒரு நாளும் இருக்காது. அப்போ பாவம் செய்த காரணத்தினால் தெய்வத்துடைய தன்மையை நான்
இழந்திருக்கின்றேன். இழந்த மீண்டும் தன்மை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் இயேசு சொன்னார் இல்லை, நிக்கதேமியை பார்த்து சொன்ன வார்த்தை என்பதை, மறுபடியும் நீ பிறக்க வேண்டும். மறுபடியும் நம்ம போய் தாய் விட்டு போக முடியுமா? அல்ல, நீரினாலும் தூய ஆவியினாலும் நீ பிறந்தாலன்றி உனக்கு காண முடியாது. அப்போ நான் மறுபடியும் என் ஞானஸ்தானம் பெறுவதல்ல, மீண்டும் இழந்து போன தன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த 40 இரவும் பகலும் அவருடைய அர்த்தம் என்பது என்ன, எங்கே கடந்து? அப்போ இழந்த தன்மையை தெய்வம் என்ன செய்கின்றார்? வேதனைப்படுகின்றார். இந்த மனிதர்களை நான் படைப்பின் சிகரமாக ஆக்கினேன். படைப்பின் சிகரமாக இருக்கிற இந்த மனிதர்கள் இதோ பாவத்தின் காரணமாக அத்தனையும் இழந்து விட்டார்கள். இறைவன் வேதனைப்படுவதை நாம் பார்க்கின்றோம். 6ஆம் அதிகாரம், அதை தொடக்க புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களுடைய இதய சிந்தனை எல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாகுவதையும் ஆண்டவர் கண்டார். மறுபடியும் அந்த வார்த்தை படிங்கள், பாருங்கள். மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும். மண்ணுலகில் என்றால் இது உன்னுடைய குடும்பம். உன்னுடைய குடும்பத்தில் மனிதன் நீ செய்கிற தீமை பெருகுவதை, அப்படி என்றால் குடும்பத்தில் கணவன் நீ செய்கிற பாவங்கள், மனைவி நீ செய்கிற பாவங்கள், பிள்ளைகள் நீ செய்கிற ஒரு குற்றங்கள், சகோதரன் சகோதரி நீ செய்கிற குற்றங்கள், அது பெருகி கொண்டே வருது. கணவன் மனைவியை என்ன செய்ய அடக்கி ஆள்கி கொண்டிருக்கின்றான், அடிக்கின்றான், உதைக்கின்றான், குடிக்கின்றான், பல தீமைகள் செய்கின்றான். மனைவி கணவனை புரிந்து கொள்ளாமல் இப்படி காயப்படுத்தி கொண்டிருப்பவள். தீமைகள் பெருகி கொண்டே வருகின்றன. பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்வதில்லை, பிள்ளைகள் பெற்றோர்களையும் புரிந்து கொள்வதில்லை. இதா அங்கே காயப்படுத்துகிறார்கள், வார்த்தையால் பல வார்த்தையால் பயன்படுத்துகிறார்கள். நீ எனக்கு அப்பனா யோ பெருசு என்று சொல்லிக்கொண்டு போகிறார்கள். மற்றவரிடத்தில் கேவலமாக பேசுகிறார்கள். பெற்றோர்கள் மதிப்பில்லாமல் இருக்கிறார்கள். குடும்ப அங்கத்தினர் அதே மாதிரி கூட பிறந்தவர்கள், அண்ணன் சகோதரன் சகோதரி, அவருக்குள்ளே சண்டைகள், அவருக்குள்ளே பொறாமைகள், அவருக்குள்ளே விட்டு வீழ்ச்சி இல்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அப்ப குடும்பத்தில் தீமை பெருகுவதை தெய்வம் கண்டார். அது பெருகினது யாரு? ஆண்டவரா? அல்ல, நீ. குடும்பத்தில் இருக்கிற நீ, கணவனாக இருக்கிற நீ, மனைவியாக இருக்கிற நீ, பங்கில் தீமை பெருகுவதை தெய்வம் கண்டார். பங்கில் தீமை, அன்பியத்தில் தீமை பெருகுவதை தெய்வம் கண்டார். வேலை செய்கிற இடங்களில் தீமை பெருகுவதை தெய்வம் கண்டார். ஒருத்தருக்கு வேலை தரப்பட்டிருக்கிறது, ஆனால் அந்த வேலையை அங்கு செய்வதில்லை. மாறாக அகங்காரத்தோடு எனக்கு தந்த பதவி, நான் பெரிய ஆளு, நான் இப்படி தான் இருப்பேன், நீங்கள் என் கீழே தான் இருக்கிறீர்கள். அப்போ அதிகாரி என்ன செய்கிறார்கள்? தன் கீழே இருக்கிறவனை அவன் அடிமையோட கேவலமாக நடத்துகின்றான். தன் காரியம் சாதிக்க வேண்டியதற்காக இதை பலவீனத்தோடு இருப்பவர்களை தனக்கு சாதகமாக மாக்கிக் கொள்கின்றான். துர்யோகப்படுத்த ஆரம்பிக்கின்றான். பாதிப்புக்கு ஆகிவிடுகிறார்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி பலம் பாதிப்புள்ளாகிறார்கள். மண்ணுலகில் தீமை செய்வதை தெய்வம் கண்டார், பெருகுவதை தெய்வம் கண்டார். இனி அதே அடுத்த வார்த்தை படிங்கள். மண்ணுலகு தீமை செய்வதை தெய்வம் கண்டார். அடுத்த வார்த்தை, அவர்களுடைய இதய சிந்தனை எல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதையும் தெய்வம் கண்டார். அப்போ அவனுடைய இதய சிந்தனை, இதயம் என்பது எது? தெய்வம் வசிக்கிற ஆலயம். ஆனால் அங்கு இறைவனுக்கு அல்ல, திண்மைகளுக்கும் தீய சக்தியும் முக்கியம் கொடுத்து நாள் முழுவதும், ஒவ்வொரு நாளும், ஒரு நொடியும், ஒரு பொழுதும் என்ன செய்யணும்? நாள் முழுவதும் தீமையை செய்ய வேண்டும். தீய பற்றிய சிந்தனைகள், எண்ணங்கள். அப்படி என்றால் உடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாரு. தவறான சிந்தனைகள், தவறான கருத்துக்கள், தவறான எண்ணங்கள் கடந்து வருதா? கடந்து வர சமயத்தை அது சர்வசாதாரணம் தானே, ஒரு மனுஷன் இருக்க வேண்டிய தானே, சயின்ஸு தானே என்று சொல்லிக்கொண்டு செய்கிற பாவத்துக்கு நியாயத்தை கண்டுபிடித்து கொண்டு இருக்கின்றோம். வெறுப்பு, வைராக்கியங்கள், இச்சை உணர்வுகள், அது பிடிக்காத தன்மைகள், கோப உணர்வுகள், மன்னிக்க முடியாத தன்மைகள், இதெல்லாம் கடந்து வந்து கொண்டே இருக்கின்றன. நாள் முழுவதும், ஒரு நாளில் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதை தெய்வம் கண்டார். அதனை வார்த்தை, உருவாக்குவதை. இறைவனங்களில் நீயாக ஒன்றா உருவாக்குகின்றார். எத்தனை பேரை ஏமாற்றுவதற்காக என்னெல்லாம் காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். என்னெல்லாம் கண்ட இந்த வேலை கிடைக்க வேண்டும், இந்த பதவி எனக்கு கிடைக்க வேண்டும், அதனால் என்ன செய்யலாம் உட்காந்து யோசித்து கொண்டு என்ன செய்கின்றோம்? அதுக்கு எதிராக போய் கொண்டிருக்கின்றோம். நன்மைக்கு பதிலாக தீமை செய்ய போகின்றோம். ஒருத்தரை எப்படி ஏமாற்றலாம், அவளுக்கு எப்படி ஏமாற்றி எப்படி காயப்படுத்தலாம், இவனை எப்படி ஏமாற்றலாம், அப்படி பைசா எப்படி வாங்கலாம், அப்படி எப்படி வாங்கிட்டு பைசா வாங்கலாம், இதெல்லாம் சொல்லிக்கொண்டு நாள் முழுதும் தீமையை உருவாக்குவதையே நீ என்ன செய்கின்றாய்? நீ இருக்கின்றாய். பிசாசை உருவாக்கி தருது உனக்கு இல்லை, அவன் சொல்லிட்டு அவன் போய்விட்டான், அவன் பேச்செல்லாம் நீ கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். தெய்வம் இல்லையே. அப்போ எந்த அளவுக்கு நெய்ய நானும் இருக்கிறோம் பார். நாள் முழுதும். மறுபடியும் அந்த வார்த்தை படிங்கள், 5ஆம் வாக்கியம். யாராவது ஒருத்தர், மண்ணுலகில் மனிதர் செய்யும்
தீமை பெருகுவதையும் அவருடைய இதய சிந்தனை எல்லாம் நாள் முழுவதும் தீமையே உருவாகுவதையும் ஆண்டவர் கண்டார். அப்படி என்றால் அத்தனையும் தெய்வத்துடைய பார்வையில் உண்டு. இனி அடுத்த வார்த்தை, மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். உன் மேல கோபம் கொள்வதில்லை. மனம் வருத்தம் என்பது வேறு, கோபம் கொள்வது என்பது வேறு. ஏன் தான் நான் மனிதனாக படைத்தேன், ஏன் இவனுக்கு நான் கணவன் என்ற ரோலை கொடுத்தேன், ஏன் இவளுக்கு மனைவி என்ற ஸ்தானத்தை கொடுத்தேன், ஏன் இவர்களுக்கு பிள்ளைகள் கொடுத்து பெற்றோர் என்ற ஸ்தானத்தை கொடுத்தேன், ஏன் இவர்களுக்கு நான் சகோதரன் கொடுத்தேன், இவர்கள் பெற்றோர்கள் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கின்றார்கள், அனாதையாக்காமல் இருக்கின்றனே. தெய்வம் மனம் வருந்துகின்றார். அப்படி என்ன அர்த்தம்? அவர் எதிர்பார்த்தது எதுவுமே அங்கு கிடைக்கவில்லை. ஏமாற்றம் அங்கு யார் ஏமாற்றியது யாரு? நீயும் நானும் தானே தெய்வத்தை ஏமாற்றியிருக்கின்றோம். நீ தானே அம்மா நீ எப்படி ஏமாற்றி இருக்கிறாய் இருப்பார், அப்பா நீ எப்படி ஏமாற்றிருக்கிறாய் இருப்பார். ஒருத்தரும் அந்தந்த நிலையில் அந்தந்த துறையில் இருந்து கொண்டு அவன் காரியம் சாதிப்பதற்காக நீயும் நானும் சிறு பல காரியங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். மண்ணுலகில் தெய்வம் மனிதனை உண்டாக்கியதற்காக மனம் வருந்துகின்றார். இதுக்கு சப்போர்ட்டாக எடுத்து படியுங்கள். எங்கே இந்த பேச்சு அப்படி வையுங்கள். எரேமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். எரேமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். உங்கள் செருக்கை முன்னிட்டு என் உள்ளம் மறைவில் அழுது கொண்டிருக்கும். அப்படி என்றால் நாம் பார்க்கின்றோம், உங்கள் செருக்கை அகங்காரத்தின் காரணமாக நீ மனம் வருந்தாமல் மனம் திரும்பாமல் அப்படி பிடிவாதத்துடைய காரணத்தினால் உங்கள் செருக்கை முன்னிட்டு என் உள்ளம் மறைவில் அழுது. மறைவில் என்ன அர்த்தம்? பின்னாடி கண்ணு முன்னாடி அல்ல, பின்னாடி நீ என்னெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற நான் உள்ள சிரித்து கொண்டே இருப்பேன், ஆனால் உள்ளுக்குள்ளே நான் அழுது இருக்கிற விஷயம் உனக்கு தெரியாது. தெரியும் இல்லையா? ஒரு நபரை நீங்கள் கேலி பேச்சு பேசுகிறீர்கள். அவர் கேலி பேச்சு பேசுகிற சமயத்தில் அந்த மனிதர் சிரித்து கொண்டிருப்பார். அவரும் சிரித்து கொண்டு தான் இருப்பார். சரி பரவாயில்ல சிரித்து கொண்டு இருப்பார். ஆனால் சிரித்து கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்கு உடனே உள்ளுக்குள்ளேயே ஏதோ பாரு எல்லாரும் கேலி பேச்சு பேசுகிறான்னு சொல்லிக்கொண்டு அவன் அழுத நிமிடங்கள் என்றைக்காவது நீ பார்த்துருக்கிறியா? இல்லையே. மகன் நீ கேலி பேச்சு பேச பிள்ளைகள் பெற்றோர்களை கிண்டல் அடிப்பார்கள். அம்மா போமா அத்தனை பேர் முன்னாடி வச்சிரு பெற்றோர்களை முதிய பெரியவர்களை வயசு வித்தியாசம் தெரியாமலே வாயில் நரம்பு இல்லாமல் நாக்கில் நரம்பு இல்லாமல் அவன் அப்பனை பற்றி அம்மாவை பற்றி தலைகுறாக பேசுகிற சமயத்தில் குடும்ப அங்கத்தினர்கள் மற்ற எல்லாம் சேர்ந்து தான் சிரிப்பார்கள். குறிப்பாக மாற்றுறது யாரு? அம்மா அதிகமாக மாட்டுவார்கள். அம்மாவுக்கு புத்தியை இழைப்பார் என்று சொல்லிக்கொண்டு அம்மாவை காயப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த தாயானவள் சிரித்து கொண்டிருப்பாள். ஆனால் அந்த தாய் உள்ளுக்குள்ள அழுத நிமிடங்கள் என்றைக்காவது நீ உணர்ந்திருக்கின்றாயா? அப்பன் பார்க்கின்றார். அப்பன் வேலை இல்லாமல் இப்படி இருப்பார்கள். அம்மா கொஞ்சம் அதிகார பாணியோடு இருக்கிறார்கள் என்றால் அப்பன் அமைதியாக தான் இருப்பார். ஆனால் 4 பேர் முன்னாடி வைத்துக்கொண்டு அந்த தாய் அந்த மனைவியானவர் அங்கே அப்பனை அந்த கணவனை போட்டு அசிங்கமாக பேசுகிற சமயத்தை தன் அதிகாரத்தை காட்டுகின்ற பொழுது அந்த கணவன் அமைதியாக இருக்கிற பொழுது அவன் சிரித்து கொண்டிருப்பான். ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் அழுத நிமிடங்கள் வேதனையானது நிமிடங்கள் என்றைக்காவது நீ உணர்ந்திருக்கின்றாயா? இல்லையே, உணர்வில்லையே. அடுத்தவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அப்போவே நீயும் நானும் எதுக்கு சமமாக மாறியிருக்கின்றோம்? நாம் பிசாசுக்கு அல்ல பிணத்துக்கு சமம் என்பது நீ நான் மறந்து விடுகின்றோமே. வார்த்தை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அடுத்த உணர்வை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் அந்த 6ஆம் வாக்கியம் படிங்கள். அங்கே இங்கே தொடக்க புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஆண்டவர் மனம் வருந்தினார். அடுத்தது அவருடைய உள்ளம் துயரம் அடைந்தது. சந்தோஷம் அடைய தெய்வம் அங்கு துயரம் அடைகின்றார். எதையும் கண்டு துயரப்படவில்லை. படைப்பை படைத்த பொழுது உலகம் உண்டாகட்டும், பட்சிகள் உண்டாகட்டும், மிருகங்கள் உண்டாகட்டும், எல்லாம் உண்டாகட்டும் சொன்ன தெய்வம் மனிதனை படைக்கின்ற சமயத்தில் உண்டாகட்டும் என்று சொல்லவில்லை. மாறாக நின்ற தெய்வம் குனிகின்றார். குனிந்தவர் சேற்றில் கை வைக்கின்றார். கை வைத்து கொண்டு மனிதனை உருவாக்குகின்றார். அதன் பிறகு குனிந்து அவன் நாசுகளில் உயிர் மூச்சை ஊதுகின்றார். அப்படி என்ன அர்த்தம்? தெய்வம் உழைக்கின்ற தெய்வம். அவர் ஒரு உழைப்பாளி, உழைக்கின்ற தெய்வம். தன்னுடைய உயிர் மூச்சையும் கொடுத்து கொண்டு மனிதனை அப்படி இயல்பு நிறுத்தி வைத்த பொழுது
மனிதன் பாவத்துக்கு துணை போய் விடுகின்றான், அவன் தவறு செய்து விடுகின்றான், ஆட்டோமேட்டிக்காக தெய்வ தன்மையை இழந்து விடுகின்றான். தெய்வம் சந்தோஷம் எடுத்து கண்ட மனிதனை, இதோ நான் உருவாக்க சந்தோஷத்தோடு இருக்கிறேன் சொல்லிக்கொண்டு தான் உருவாக்கி அந்த உலகத்தை அவன் கையில் கொடுத்து அவர் சொன்ன வார்த்தை நமக்கு எல்லோருக்கும் தெரியுமில்ல, 2 கட்டளை. என்ன அந்த 2 கட்டளை? பலுகி பெருகி மண்ணுலகில் நிரப்ப வேண்டும். 2வது, இந்த உலகத்தை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீ கொண்டு வர வேண்டும். இதை உன் ஆற்றலுக்கு உட்படுத்து. இதை என்றால் எதை? இந்த உலகத்தை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு நீ கொண்டு வா. அப்போ சந்தோஷத்தின் காரணமாக தெய்வம் மனிதனுக்கு கிருபையை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார், உலகத்தை கொடுத்தார். காக்கத்தான் கொடுத்தார் ஒழிய அழிப்பதற்காக தெய்வம் கொடுக்கவில்லை. உலகத்தை காக்க தான் தெய்வம் கொடுத்தார், அழிப்பதற்காக அல்ல. ஆனால் மனிதன், உலகத்தை பெற்ற மனிதன் அதை காப்பதற்கு பதிலாக அதை அவன் அழிவுக்கு கொண்டு போனான், அவன் அழிக்க ஆரம்பித்தான். தெய்வம் மனம் வருந்தினார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக தெய்வம் மனம் வருந்தினார், வேறு எதுக்கும் செய்யவில்லை. மிருகங்களை படைத்தார், சந்தோஷம் அடைந்தார். இதோ மனிதனை வருந்தியதற்காக அவர் துயரம் அடைகின்றார். இனி அடுத்த வார்த்தை, பாத்தியா, நான் படைத்த மனிதரை இந்த மண்ணிலிருந்து அழித்து ஒழிப்பேன். தெய்வம் எடுத்த தீர்மானம். நான் படைத்த மனிதர்களை இதோ மண்ணிலிருந்து நான் அழித்து ஒழிப்பேன். 40 இரவும் பகலும் உள்ளே கடந்து வருகிறது அழிவின் காலம். இந்த 40 இரவு பகல் அழிவின் காலம். எப்படி? அடுத்தது படிங்கள், அதே 6ஆம் அதிகாரம் 11 உள்ள திருவாக்கியங்கள். பூ உலக எதால் நிறைந்திருக்கிறது? வன்முறை. அப்படின்னு அர்த்தம்? சண்டைகள். குடும்பத்தில் சண்டை, கணவன் மனைவிகளில் சண்டை, பிள்ளைகள் பெற்றோர்கள், வேலை செய்கிற இடங்களில் சண்டை, அவங்க போகிற இடங்களிலும் சண்டை, சமுதாயத்திலும் சண்டை, வன்முறை. எங்கு பார்த்தாலும் வன்முறை. உடல் ரீதியான வன்முறை, பேச்சில் வன்முறை, கருத்துக்களில் வன்முறை, பல விதத்தில் வன்முறை, எல்லா நிலைகளிலும் வன்முறையை புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வன்முறை என்பது எது? பிசாசு தானே. அடுத்தவன் கேடு வருகிறது பிசாசு தானே. அப்படின்னா தெய்வம் இல்லையே. அப்போ மண்ணுலகம் முழுதும் வன்முறையை கண்ட தெய்வம். இது அத்தனை மனிதன் வழியாக வந்தது. இந்த மனிதர்களையும் இந்த வன்முறையை முற்றிலுமாக நான் அழிக்கப் போகிறேன். தெய்வம் தீர்மானம் எடுக்கின்றார். அடுத்த வார்த்தை, வெரி குட். அதன் பிறகு தெய்வம் என்ன செய்தார்? மனிதர் முழுதும் அழிக்கப் போறேன்னு சொன்ன அவர் நோவாவை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டு, நீ என்ன செய்? படகு ஒன்று செய், அது உன்னுடைய குடும்பத்தை கொண்டு வா, உன்னுடைய எல்லாத்தையும் ஜோடியாக சேர்த்துக்கொள், அதன் பிறகு நான் செய்ய போகிற காரியத்தை பார். மக்களே, எவ்வாறு மனிதன் முழுதும் அழிக்கப் போகிற தெய்வம் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்தாரோ, அதே மாதிரி உன் குடும்பத்தில் வன்முறை நிறைங்கி இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர்களும் திண்மைகள் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் பெற்றோர்களும் சகோதரன் சகோதரியும் அத்தனை பேர் தீமையை உருவாக்குவதை தெய்வம் நாள் முழுதும் தீமைகள் மட்டுமே செய்து கொண்டிருப்பதை தெய்வம் கண்டார். உன்னுடைய பங்கில் இதான் அத்தனை பேர் நல்லவர்களாக இருந்தபோது அத்தனை நாசமாய் போகிறார்கள். அதிலிருந்து தெய்வம் ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கின்றார். அன்பியத்திலிருந்து ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கின்றார். உன் குடும்பத்திலிருந்து ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கின்றார். தேர்ந்தெடுத்துக்கொண்டு அவன் வழியாக அவனை மட்டும் விட்டுக்கொண்டு மீதி அத்தனையும் தெய்வம் அழிக்கின்றார். மக்களே, தவக்காலம் என்பது அழிவின் காலம். என்ன அழிவின் காலம்? பாவத்தை அழிப்பது, உடைய தவறான சிந்தனைகளை எடுத்து மாற்றுவது, எல்லா தீமைகளையும் எடுத்து மாற்றுவது, எல்லா வன்முறைகளையும் எடுத்து மாற்றுவது, எல்லா தீய சக்தியை எடுத்து துடைத்து மாற்றுவது, ஒரு கிளீனிங் ப்ராசஸ் நடப்பதுதான் தவக்காலம். அதுதான் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் தொடக்க புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்ய வைப்பேன். அடுத்தது, நான் உருவாக்கிய உயிரினங்களை இல்லாமல் ஆக்குவேன். பார்த்தீங்களா? அப்போ நான் 40 இரவும் பகலும் நான் மழை பெய்ய செய்வேன். நான் உருவாக்கின எல்லா உயிரினங்களையும் நான் இல்லாமல் ஆக்கிவிடுவேன். அப்படி என்றால் இந்த 40 இரவும் பகலும் நம்மிடத்தில் இருக்கிற தீமைகள், நம்மிடத்தில் தீய சக்திகள், நம்மிடத்தில் உள்ள பாவங்கள், அது அத்தனையும் இல்லாமல் ஆக்கின்ற நிமிடங்கள் தான், நாட்கள் தான் இந்த 40 இரவு. அதுதான் தவக்காலம், அதுதான் மனமாற்றத்தின் காலம், அதுதான் புதிய ஒரு வாழ்க்கையின் ஒரு காலம், தொடக்கத்தின் காலம். அப்படி என்றால் நீ எடுக்கின்ற ஒரு பக்தி முயற்சிகள்,
இந்த 40 இரவும் பகலும் ஏதோ கடமைக்காக இருப்பதல்ல. ஏதோ நான் கடமைக்காக நான் திருப்பலி வருகின்றேன், கடமைக்காக பாவசங்கீதம் செய்கின்றேன், கடமைக்காக சிலுவை பாதை செய்கின்றேன், கடமைக்காக குடும்பத்தை ஜெபமாலை ஜெபிக்கின்றேன், கடமைக்காக நான் பைபிள் படிக்கிறேன் என்பதல்ல. மாறாக இது அத்தனையும் இது ஒரு கிளீனிங் ப்ராசஸ். இதா தெய்வம் என்னை துடைத்து மாற்றுகின்றார், அத்தனையும் திண்மையில் எடுத்து மாற்றுகின்றார். அப்போ அதை எடுத்து மாற்றுவதற்கு நான் என்னை விட்டு கொடுக்க வேண்டும். இந்த நாட்களில் தெய்வம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்ன செய்ய வேண்டும் எது என்பதை தெய்வம் அத்தனை வெளிப்படுத்துவார். அப்போ கிளீனிங் ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக என்னை நான் விட்டு கொடுக்க வேண்டும். என் வாழ்க்கையை சுத்தம் செய்கிற நாட்கள் தான் இந்த தவ நாட்கள். அப்போ இந்த ஒரு அர்த்தத்தில் நீ பங்கெடுத்தால் மட்டும்தான் மக்களே அது உன்னால் முடியும். இல்லை என்றால் 40 இல்லை 400 வருஷமானாலும் ஒரு அனுபவம் உனக்கு அங்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ 40 இரவு பகல் என்பது எனக்கு தெய்வம் தந்த ஒரு சுத்தம் படுத்துவதற்காக, என்னை தூய்மைப்படுத்துவதற்காக தெய்வம் தந்த ஒரு அரிய ஒரு வாய்ப்பு. அழிவின் காலம், என்னுடைய பாவத்துடைய அழிவின் காலம். இதுவரைக்கும் என்னை ஆட்டி படைத்த பிசாசு அவனுடைய அழிவின் காலம் தான் வந்துவிட்டது. தெய்வமே நன்றி, தெய்வமே சொல்லிக்கொண்டு தெய்வ சன்னதியில் நீ நானும் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அல்லேலூயா. இனி 2வது இந்த அழிவின் காலம் முடித்த உடனே அடுத்தது என்ன வருகிறது? எடுத்து படியுங்கள். நாம் பார்க்கின்றோம் தெய்வம் செய்கிற மகத்தான காரியங்கள். விடுதலை பயணம் நூல், விடுதலை பயணம் நூல் 34ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? 27, 28. யாராவது ஒருத்தர் நான் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த போகின்றேன். அப்போ உன்ற வார்த்தையை எழுதிக்கொள். என்ன அந்த வார்த்தை? அடுத்த வார்த்தை தொடர்ந்து படிங்கள். அவர் அங்கே 40 பகலும் 40 இரவும் ஆண்டவரோடு இணைந்திருந்தார். அப்போ மோய்சன் 40 இரவும் பகலும் ஆண்டவரோடு இருந்தார். அந்த ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அவருக்கு சொல்ற வார்த்தை, நான் சொல்கின்ற அத்தனையும் நீ என்ன செய், எழுதிக்கொள், ஒரு புதிய உடன்படிக்கை நான் தருகின்றேன். மீண்டும் எடுத்து படியுங்கள். அதே விடுதலை பயணம் நூல் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். 24:18. மோய்சன் மேகத்தின் இடையே புகுந்து மலை மேல் ஏறி சென்றார். 40 பகலும் இரவும் தங்கி இருந்தார். அப்போ 40 இரவும் பகலும் மோய்சன் தெய்வத்தோடு இணைந்தது போலவே இறைமக்கள் நீ என்ன செய்ய வேண்டும்? பலிப்பிடத்தோடு இணைந்திரு. இதாம் தெய்வத்தோடு இணைந்திருப்பது. பலிப்பிடத்தில் இணைந்திருக்க வேண்டும். அவ்வாறு மோய்சன் எவ்வாறு தெய்வத்தோடு இணைந்த பொழுது தெய்வம் அவனுக்கு கொடுக்கின்றார். என்ன கொடுக்கின்றார்? கட்டளைகளை கொடுக்கின்றார். அந்த இணைந்த பொழுது அவர் என்ன கொடுத்தார்? நான் வாசிக்கிறோம், எடுத்து படிங்கள். அது என்ன? எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 33ஆம் வாக்கியம். என் சட்டத்தை அவருடைய உள்ளத்தில் நான் பதிப்பேன். அடுத்தது, அது அவருடைய இதயத்தில் நான் எழுதி வைப்பேன். அடுத்தது, நான் அவருடைய கடவுளாக இருப்பேன். அடுத்தது, அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். அடுத்தது என்கிறார் ஆண்டவர். அப்போ நான் அவர்களுக்கு புது சட்டத்தை ஒன்று கொடுப்பேன். அந்த சட்டத்தை என்ன செய்வேன்? அவருடைய இதயத்தில் பதிய வைப்பேன். பழைய சட்டம் என்று கூட இருந்தது. நான் தெய்வம் அவர் மக்கள் என்று இருந்தது. ஆனால் அதை அவர்கள் மீறி விட்டார்கள். மீறி பாவத்துக்கு மேல் பாவம் செய்தார்கள். 40 இரவு பகலும் தெய்வம் மீண்டும் இதான் நம்மளை கொண்டு வருகிறார். இடம் நீ வா, இங்க வா. இங்கு வந்து கொண்டு அவன் இருக்கிற சமயத்தில் தெய்வம் என்ன செய்கின்றார்? மீண்டும் ஒரு புதிய படைப்பாக ஒரு சட்டத்தை தருகின்றார். மக்கள் நாம் பார்க்கின்றோம், சீனாய் மலையில் நடந்த சம்பவம் இல்லையா? தெய்வம் கட்டளைகளை கொடுத்தார். அந்த கட்டளைகளுடைய அர்த்தம் என்பது என்ன? எத்தனை கட்டளைகள் கொடுத்தார்? 10 12? மறுபடியும் கேட்கின்றேன், நிதானமா யோசிச்சு பதில் சொல்லு. 10 12? அல்ல, சாரி, 12 6? கடைசியாக கேட்கின்றேன், 10 6? தெய்வமே, எவ்வளவு சொன்னாலும் 10ன்னு சொல்றவங்க மட்டும் தில் இருந்த கைது பேச்சு மாற்றக்கூடாது.
10 தான், 10 தான். ஒரு சில பேர் நெழிறாங்க, இப்படிலாம் கேட்டு வச்சுக்கலாமா கேட்டால் ஒன்றும் இல்லை சார், நான் சும்மா நெழிஞ்சேன் ஃபாதர்னு. என்னெல்லாம் டெக்னிக்கு. 10 தான். இந்த 10 கட்டளைகளுடைய அர்த்தம் 10 தெரியுமா? மனப்பாடமா? மனப்பாடம் பல தடவை நான் கேட்டுருக்கேன் உங்களுக்கு. மனப்பாடமா? எங்க சொல்லுங்க பாப்பா. 7வது கட்டளை கொலை செய்யாதப்பா. 7வதுல கொலை செய்யாதப்பா. ஆரம்பமே தடுமாறுது. என் கிளம்பி செய்யாதிருப்பாங்க, கிளம்பி செய்யாதிருப்பாங்க. 9வது கட்டளை அது மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லு. ஐயோ, 1வது என்ன போதும். 2வது கட்டளை வீணாக சொல்ல. 3 நான் திருநாள் ஓய்வு நாள். 4வது கரெக்ட் தான். 5வது 6 7 8 பொய் சாட்சி. 9வது 10. போதும். உங்களை எல்லாம் பாராட்டுகள். வெளியே போங்க, வீட்டுக்கு போங்க, இன்றைக்கி நைட்டு நல்லா சாப்பிடுங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறேன். மக்கள், இந்த 10 கட்டளையுடைய அர்த்தம் என்ன? இந்த கட்டளை மோயிசன் கடவுளுக்கு கொடுத்ததா அல்ல கடவுள் மோயிசன் கொடுத்ததா? மோயிசன் கடவுள் கொடுத்தது, கடவுள் மோயிசன் கொடுத்தது. சரி, இந்த கட்டளையுடைய அர்த்தம் என்ன? Catechism of the Catholics சொல்லித அர்த்தம் காட்ஸ் ரெவலேஷன். என்ன ரெவலேஷன்? தெய்வம் தன் பிள்ளைகள் எப்படி அன்பு செய்கிறார் என்பதும் மக்கள் கடவுளை எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த 10 கட்டளைகள். அவர் தெய்வம் மனிதர்கள் எப்படி அன்பு செய்கிறார் என்பதும் மனிதர்கள் தெய்வத்தை எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த 10 கட்டளைகள். அவன் இந்த 10 கட்டளை அவன் கடைபிடிக்கிறான் என்றால் அவன் யாரை அவன் அன்பு செய்கின்றான்? தெய்வத்தை அவன் அன்பு செய்கிறான். கிளியர். அப்போ இந்த 10 கட்டளை தான் நம்ம வாசிக்கிறோம். மீண்டும் இதை படிங்கள். எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 27, 28. என் ஆவியை உங்களுக்குள் நான் புகுத்துவேன். அடுத்தது என்னுடைய நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை பின்பற்றவும். அடுத்தது பார்த்தீங்களா? அப்போ உன்னுடைய சதையான இதயத்தலம் எடுத்து மாற்றிக்கொண்டு, உன்னுடைய கல்லான இதயத்தலம் எடுத்து மாற்றிக்கொண்டு சதையால் உங்களுக்கு தருவேன். 26, 27. அப்போ நம்ம பார்க்கின்ற சமயத்தில் இறைவன் சொல்ற அர்த்தம் இதுதான். இந்த கட்டளைகளை அங்கே சீனாய் மலையில் மோயிசனுக்கு தெய்வம் புதிய கட்டளை கொடுக்கின்றார். அப்படி என்றால் இங்கே சீனாய் மலை என்பது எது? பலிப்பிடம். அப்போ 40 இரவு பகலும் எவ்வாறு மோயிசன் தெய்வத்தோடு இருந்து அந்த கட்டளைகளை பிரித்தானோ, எப்படி பெற்றானோ, எப்படி நான் தெய்வத்தை அன்பு செய்ய வேண்டும், தெய்வம் எப்படியெல்லாம் அன்பு செய்கிறார், எதிர்காலம் நான் என்ன செய்வேன் என்பதை நான் எவ்வாறு தெய்வம் கற்றுத்தருகிறாரோ, அதே மாதிரி இந்த 40 இரவும் பகலும் இறை மக்கள் நீங்கள் தினந்தோறும் திருப்பலி பங்கெடுத்தே தீர வேண்டும். அல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, அல்ல வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல, சிலுவைப்பாதம் முடிச்சனை பூசை இருக்கின்றல்ல, மாறாக தினந்தோறும் நீ பங்கெடுத்தே தீர வேண்டும். எனக்கு வசதி இல்லை ஃபாதர், வசதியை உருவாக்கு. வீடு இல்லை என்றால் வீடு கட்டுகிறாய் இல்லையா? சாப்பாடு இல்லை என்றால் சாப்பாட்டுக்கு வழி கண்டுபிடிக்கிறாய் இல்லையா? ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் அதுக்கான முயற்சி எடுக்கின்றாயே. அதே மாதிரி ஆலயத்துக்கு போக வேண்டும் என்றால் நீ கண்டுபிடிச்சு போ. கடனாவது வாங்கிட்டு நீ போ பாரு. தெய்வம் சொல்லியிருக்கிறாரா? எசையா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். தாகமாய் இருப்போரே நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு கடந்து பாருங்கள். நீர்நிலை என்றால் எது? பலிப்பீடம். நீர்நிலைகள் தான் பலிப்பீடம். அங்கதான் கிருபைகள் கடந்து ஒழுகிற நிமிடங்கள். அப்ப தாகமாய் இருப்பவர்களே, ஆசையோடு இருப்பவர்கள் இல்ல, தாகம் இருப்பவர்கள். உனக்கு தாகம் இருந்தால் நீ வா, நீர்நிலைக்கு வந்துவிடு, நான் வந்து உன்னை கூட்டிக் கொண்டு போவேன் என்று தெய்வம் சொல்லவில்லை. உனக்கு தாகம் இருந்தால் நீ வந்துவிடு. அடுத்த வார்த்தை, கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்?
பணம் இல்லை, நான் இப்படி வர முடியும்? கடன் வாங்கி விட்டு வா. அல்லது நான் உனக்கு வண்டி ஏற்பாடு செய்வதல்ல, நீ வர வேண்டும். நீ கடனை வாங்கிவிட்ட. இதான் தாகத்தோடைய அர்த்தங்கள். அப்ப தாகமாக இருப்பவர்களே, நீர்நிலைக்கு கடந்து பாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வந்து சேருங்கள். சரி, வீட்டிலே உட்கார்ந்து தெய்வம் செலவில்லை, நீயும் வா, கடன் வாங்கிட்டு வா. நீ எத்தனையோ விஷயத்தை கடன் வாங்குகின்றாய். ஏன் கோயிலுக்கு போகிறது கடன் வாங்கக்கூடாதுண்ணா ஆண்டவர் சொல்லியிருக்காரா? வாங்கு. கடன் வாங்கிட்டு ஆட்டோவுக்கு டாக்ஸி கடன் வாங்கிட்டு பலிப்பிடத்துக்கு நீ வா. இதான் நடத்தாங்க. அடுத்த வார்த்தை, வந்த பிறகு தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். அடுத்தது, வாருங்கள், திராட்சை ரசமும் வாங்கி உண்ணுங்கள். அப்படி என்றால் நீ வந்தே தீர வேண்டும். இந்த 40 இரவும் பகலிலும் தெய்வம் உன்னோடு பேசுவார். ஒவ்வொரு திருப்பலியிலும், அது 5 நிமிஷம் திருப்பலியாக இருக்கட்டும், 10 நிமிஷம் திருப்பலியாக இருக்கட்டும், அரை மணி நேரம் திருப்பலியாக இருக்கட்டும், 1 மணி நேரம் திருப்பலியாக இருக்கட்டும், எவ்வளவு திருப்பலி இருந்தாலும் சரி, அது எந்த அருத்தந்தை நிறைவேற்றினாலும் சரி, அது முதியவரா, வயசானவரா, சின்ன ஃபாதரா, எப்படி இருந்தாலும் சரி, பாஷை தெரிந்த அருத்தந்தையா இல்லை தெரியாத பாஷையில் நீ திருப்பலி கண்டாலும் சரி, மக்களே, திருப்பலி திருப்பலி தான். அந்த திருப்பலியில் எந்த திருப்பலியும் சரி, அதில் அபிஷேகம் உண்டு. நீ பங்கெடுக்கிற விதம் எப்படியோ. பெந்தெகோஸ்து தினத்தன்று அங்கு சீடர்கள், அப்போஸ்தலர்கள் ஒரு மொழியில் பேசுகிறார்கள். வந்திருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் அவரவர் மொழியில் இதை போகிறார்கள். நீ தாகத்தோடு, நீ ஒரு ஹிந்தி மாஸ் நீ பங்கெடுக்கிற என்றால், நீ தாகத்தோடு ஒரு மலையாள பூசைக்கு நீ போகிற என்றால், நீ தாகத்தோடு ஒரு தெலுங்கு பூசைக்கு நீ போகிற என்றால், நீ தாகத்தோடு ஒரு கன்னட பூசைக்கு நீ போகிற என்றால், எந்த பூசைக்கு நீ போனாலும் சரி, அன்பு மக்களே, அந்த திருப்பலியில் உனக்கு தெய்வ அனுபவம் உண்டாகும். எப்போ? நீ தாகத்தோடு பங்கெடுக்கிற சமயத்தில். உனக்கு வேண்டியதை தெய்வம் தருவார். பாஷையே தெரியாதுன்னு சொல்லி போறதல்ல. தெய்வத்துக்கு பாஷை தேவையில்லை. அன்புக்கு பாஷை இருக்கா? அன்புக்கு பாஷை கிடையாது. காதலர்களுக்கு பாஷை இருக்கா? ஸ்தோத்திரம். இதெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் வரும். அப்போ அன்புக்கு பாஷை என்பது இல்லை. அது பாட்டுக்கு அப்படி போய்கொண்டே இருக்க. மக்களே, தெய்வசன் கடந்து வர வேண்டும். 40 இரவும் பகலும் நீ பங்கெடுக்க வேண்டும். போ. காலையில் என்றால் மெனக்கெட்டு காலையில் எழுந்து கோயிலுக்கு போ, பங்குக்கு போ. போய் கோயிலுக்கு போயிட்டு திருப்பலி பாரு. எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டேன். டைம் இல்லைன்ற புக் பண்ணு. ஓலாவுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு புக் பண்ணுறீங்கல்ல. ஓலாவுக்கும் ஊபருக்கும் வேறு என்ன இருக்குது? ஓலா, ஊபர், ரேப்பிடோ, காப்பிடோ, எல்லாத்துக்கும் 1 மணி நேரத்தில் புக்கிங் நடக்குது. அப்படி என்றால் ஆலயத்துக்கு போக 1 மணி நேரத்துக்கு புக் பண்ணி வெய்யு. 1 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணி வெய்யு. புக் பண்ணிவிட்டு நீ பாட்டு டப்பே போயிட்டே இரு. 1 லட்சம் செலவானாலும் சரி, மெனக்கெட்டு போ. அந்த பலிப்படத்தில் போகிற சமயத்தில் எவ்வாறு மோய்சனுக்கு தெய்வம் அங்கே கொடுத்தாரோ, புதிய இதயத்தை கொடுத்தாரோ, அதே போல் உன்னுடைய கல்லு புண்ண இதயத்தை எடுத்து மாற்றிக்கொண்டு கனிவுள்ள இதயமாக தெய்வம் தருவார். 40 இரவும் பகலுடைய அர்த்தங்கள் தெய்வம் உனக்கு தருகின்ற புதிய ஒரு வாய்ப்பு. நீ என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, நீ என்னால் என்ன செய்திருக்கின்றாய், அத்தனையும் தெய்வம் இங்கு வெளிப்படுத்துவார். அந்த மக்களே, இறை வார்த்தை கேள். அல்லது வீட்டில் உட்காந்து பிரசங்க, நான் யூடியூப்பில் பார்க்குறேன், அது பார்க்குறேன், இதை பாருங்கள், வீட்டில் உட்காந்து பிரசங்கிட்டு கொண்டிருக்காரு. அது புத்திக்கு போகிறது. உள்ள வர வேண்டும் என்றால் பலிப்பிடத்துக்கு போய் பங்கெடு. திருப்பலி போய் பங்கெடு. திருப்பலி போய் பங்கெடு. இல்லை வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நான் கட்டிலே படிச்சுட்டு நான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன், நான் வேலை சமையல் செஞ்சுட்டே கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இல்லை யாரும் வேண்டாம்னா அது செஞ்சுக்கோ, அது வேணாம் இல்லை. ஆனால் அறிவு சம்பாதனமாக, அறிவு சம்பாதிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? நீ அறிவு சம்பாதிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? தெய்வ மனசு, அந்த அனுபவம் வர வேண்டும் என்றால் பலிப்பிடத்துக்கு நீ வந்தால் மட்டும்தான் அது முடியும். அப்போ இந்த நாட்களில், இந்த இரவும் பகலும் என்று சொல்கிற சமயத்தில் தெய்வ சன்னதியில் ஒன்றாக நீ இருந்தே தீர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் மக்களே 2வது நிலை. 3வது நிலை நாம் பார்க்கின்றோம். 3வது இந்த என்ன 40 இரவும் பகலும் சொல்கிற சமயத்துடைய அர்த்தம் என்பது என்ன? எடுத்து படியுங்கள். இது ட்ரையல், அதாவது சோதிக்கின்ற ஒரு காலம். எங்கே நான் வாசிக்கின்றோம்? எடுத்துப்படி இணைச்சட்டம் நூல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை பாலை நிலத்துக்கு கூட்டி சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பாலை நிலத்துக்கு கூட்டி சென்ற எல்லா கால்களும் நினைவு கொள்ளுங்கள். அப்போ பாலை நிலத்தில் நடந்த சம்பவம் என்ன? 40 இரவும் பகலும் அங்கே என்ன நடந்தது? பாலைவனத்தில் என்ன நடந்தது? தெய்வம் எப்படி அவர்கள் வழி நடத்தி வந்தார்? பகலில் எப்படி கொண்டு வந்தார்? பகலில் மேகத்தூணிலும், இரவு நேரத்தில்
நெருப்பு தூண் வழியாக. அதுக்கப்புறம் அவர்களுக்கு உணவுக்கு என்ன தெய்வம் செய்தார்? காடை அரிசி கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். குடிக்க தண்ணீர் எங்கிருந்து வந்தது? பாறையிலிருந்து தண்ணீர். ஒன்றுமே இதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் நடக்கின்றார். ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுகின்றார், நெருக்கடியில் உன்னை காப்பாற்றுகின்றார், எல்லாம் செய்து விடுகின்றார். அப்போ பாலைவன அனுபவத்தில் எப்படி உன்னை கொண்டு போனாரோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை சிந்திச்சுப்பார். நீ பல தடையோடு நீ வாழ்ந்தாய், பல நோயோடு இருந்தாய், பல நெருக்கடியில் இருந்தாய், பல அசிங்கப்பட்டு இருந்தாய், பல குற்றத்தில் பல பாவத்தில் இருந்தாய், பல விதமான திண்மைகள் புரிந்து கொண்டிருந்தாய். 4 பேர் உன்னை சபித்தார்கள், ஊரே உன்னை சபித்தது. தெய்வம் ஒரு நாள் உன்னை சபிக்கவில்லை, ஒரு நாள் உன்னை அவர் கைவிடவில்லை, மாறாக உன்னை அவ்வாறு ஏற்றுக்கொண்டார். அந்த பாலைவனத்தில் நீ பசியோடு இருந்த பொழுது தெய்வம் உனக்கு மன்னாவை தந்தார். வானத்திலிருந்து தந்தது போலவே இதோ எங்கேயும் வழி இல்லாத சமயத்தை 3வது மனிதன் வழியாக தெய்வம் உன்னையும் குடும்பத்தையும் உணவு கொண்டு எப்படி ஆசீர்வாதம் கொடுத்தார், எப்படியெல்லாம் கிருபையை கொடுத்தார். பாலைவனத்தில் நடந்த சம்பவங்கள். குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தாய், வாழ்க்கை வாழ்வு இல்லாமல் வாழ முடியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் பாவத்தின் காரணமாக வாழ இருந்த குற்ற உணர்வோடு இருந்த பொழுது பாவ சங்கீர்த்தனம் வழியாக தெய்வம் உன்னை எப்படியெல்லாம் உன்னை மன்னித்திருக்கின்றார், எந்த அளவுக்கு உன்னை மன்னித்து போயிருக்கின்றார். ஆனால் நீ ஒன்றும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாயே. அதனை நான் வாசிக்கின்றோம். எங்கள் சாலமனின் ஞானம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம். நீ எல்லாம் வல்லவராய் இருப்பதால் எல்லோரும் மீதும் இறங்குகின்றீர். அடுத்தது, மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பும் பொருட்டு நீ அவற்றை பார்த்தும் பார்க்காத போல் இருக்கின்ற. பார்த்தும் பார்க்காத போல் இருக்கின்ற அர்த்தம் என்ன? பிள்ளைகள் குறும்பு செய்வார்கள், பெற்றோர்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள். என்ன காரணம்? தப்ப அந்த குழந்தை அங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்தும் பார்க்காத போல் இருக்கின்றோம். என்ன காரணம்? அதுவும் பாடுற அதான் அன்பின் வெளிப்பாடு, அவ்வளோதான் இல்லை. அப்படி என்றால் வெறுப்பு வைராக்கியம் என்பதல்ல, இறைவனால் அதட்ட முடியாது என்பதல்ல. நீ நானும் செய்கிற மறைமுகமான பாவங்கள் எத்தனை இருக்கின்ற பார். நான் செய்த மறைமுகமான பாவங்கள் உனக்கு தெரியுமா? நீ செய்த மறைமுகமான பாவங்கள் எனக்கு தெரியுமா? அல்ல. நாம் செய்கிற பாவங்கள் மற்றவர்களுக்கு தெரியுமா? அல்ல. ஒருத்தருக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் உலகத்துக்கு நீ நானும் ஐயோ புனிதர்கள் நம்மள மாதிரி வேற ஒருத்தரும் இங்கே கிடையாது. எந்த அளவுக்கு பாவத்து நீ நானும் இருக்கும் என்பதை தெய்வம் அறிகின்றார். நீயும் நானும் பெரிய பாவத்தில் இருக்கின்றோம். அப்படி இருந்த போதிலும் தெய்வம் என்ன சென்றார்? பார்த்தும் பார்க்காத போல் இருக்கிறார் என்றால் அப்படி அர்த்தம் இறைவன் என் மேல் வைத்த அன்பின் வெளிப்பாடு. நான் குடித்து கொண்டிருக்கின்றேன், இன்னும் எனக்கு எதுவும் நடக்கவில்லையே, நல்லத்தானே போய்கொண்டிருக்கிறேன் என்றால் தெய்வம் மன்னிக்கின்றார். நான் விபச்சாரம் செய்கிறேன், இன்னும் ஒரு தவறு இல்லையே, தெய்வம் மன்னிக்கின்றார். நான் திருடுகின்றேன், தெய்வனை மன்னிக்கின்றார். அப்ப நான் செய்கிற ஒரு தவறுகள், நான் செய்கிற ஒரு தவறுகள் அத்தனையும் தெய்வம் மன்னித்து கொண்டே இருக்கின்றார். அந்த மன்னிப்பு என்பது அன்பின் வெளிப்பாடு. அன்பின் வெளிப்பாடு. பார்த்தும் பார்க்காத போல் இருக்கின்றார். அப்படி நீ செய்த காரணத்தினால் நாள் முழுவதும் உன்னுடைய எண்ணங்கள் தீமை உருவாகி கொண்டிருப்பதே நான் காண்கின்றேன். அதான் தெய்வம். நீங்கள் பாருங்கள், முதல் முறை தவறு செய்கிறவன் பயந்து கொண்டிருப்பான். தெரியாமல், ஐயோ தெரியாமல் நான் செய்து விட்டானே என்று. அப்பவே அவன் திருத்த வேண்டும். அப்பவே அவன் திருந்தி விட்டான் என்றால் அவன் பிழைத்துக் கொள்வான். மாறாக முதல் தடவை நான் தவறு செய்கின்றான், தெரியாமல் செய்து விட்டார்கள், சரி பரவாயில்லடா மன்னித்து விடுகிற சமயத்தில் 2வது தடவை அதே தவறு செய்கிற சமயத்தில் பயத்தினால் ஏற்படும். 3வது தடவை அதே தவறு செய்கிற பொழுது அவனுக்கு அந்த அறிவோடு அவன் செய்கின்றான். இருந்த போதில் அவங்க தான் மன்னிப்பாங்களே, டேக்கன் ஃபார் கிராண்டடாக போய்விடு. 4வது தடவை அதே தவறு அவன் செய்கிற சமயத்தில் பயமும் எல்லாம் போய்விடு, தான் எண்ணம் கடந்து வரும். 5வது தடவை ஆட்டோமேட்டிக்காக அவன் பாட்டு போய்கொண்டே இருப்பான். தான் செய்கிற தவறுகளை நியாயப்படுத்தி கொண்டு அது பாட்டு செய்து கொண்டே இருப்பான். உணர்வு என்பது போய்விட்டது. உணர்வு போய்விட்டது. இது தானே நீயும் நானும் கோபப்படுகின்றோம், விபச்சாரம் செய்கின்றோம், இச்சைக்கு பல தவறான படங்கள், மன்னிக்க முடிய தன்மைகள், குற்ற உணர்வுகள், அகங்கார சிந்தனைகள், எல்லா பாவம் எடுத்துக்கொள்ளுங்கள். தலையான 7 பாவங்கள், எல்லா பாவங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். 10 கட்டளைக்கு எதிராக செய்கிற பாவங்கள், எல்லா பாவங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். குழந்தை பருவத்தில் ஆலயத்துக்கு நாம் போயே தீர வேண்டும். பங்கு தந்தை சொல்வார், மக்களே 6 மணிக்கு நீங்கள் இருக்க வேண்டும். ஓ கண்டிப்பாக ஃபாதர் நான் இருப்பேன் ஃபாதர்னு சொல்லு. அம்மா எனக்கு சீக்கிரம் போங்க, நான் கோயிலுக்கு போக வேண்டும். பிரதர் கூப்பிட்றாங்க, சிஸ்டர் கூப்பிட்றாங்க, என்ன ஃபாதர் கூப்பிட்றா, நான் போகணும் சொல்லிக்கொண்டு நீ என்ன செய்வாய்? அப்படியே பெற்றவன் எடுத்துக்கொண்டு நீ பாட்டுன்னு 6 மணிக்கு என்றால் 5:30 நீ ஆலயத்தில் வந்து நிற்பாய். இப்போ எங்கே போயிடுச்சு அந்த உணர்வு?
போக போக கடைசியில் வளர வரல பிரச்சனை கிடையாது, 6 மணிக்கும் போகலாம், 7 மணிக்கும் போகலாம். அதான் சொன்னார்கள் ஒரு சில பேர், என்ன தருவாங்க, ஃபாதர் 6 மணிக்கு பூசை எத்தனை மணிக்கு ஃபாதர் ஆரம்பமாகும்? சந்தோஷம். 6 மணி பூசை எத்தனை மணிக்கு ஆரம்பமாகும்? ஒரு ஃபாதர் சொல்லுவார், என்ன தெரியுமா, தமாஷா சொல்லுவார், அதாவது மக்களே திருப்பலி 6 மணிக்கு, 6:30க்கு ஆரம்பமாகும், 7 மணிக்கு வந்தாலும் முழு திருப்பலி பார்க்கலாம். அப்போ பூசை எத்தனை மணிக்கு? அப்படியே அர்த்தம் என்ன புரிச்சா? 6 மணிக்கு பூசை, 6:30க்கு ஆரம்பமாகும், நீங்கள் 7 மணிக்கு வந்தாலும் முழு பூசை பார்க்கலாம். அப்படின்னா மக்கள் எத்தனை மணிக்கு வருவாங்க? இதுதான் பார்க்கின்றோம். நீ கொடுக்க வேண்டிய டைம் டேபிள் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிற என்ன ஃபார்மேஷன் நீ நானும் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ இறைவன் பார்க்கின்றார், அந்த மாதிரியெல்லாம் செய்து நான் மறுபடியும் மன்னித்து விடுகின்றேனே, நீ செய்கிற ஒரு தவறும் மன்னித்து விடுகின்றேன், நாள் முழுவதும் நான் உன்னை மன்னிக்கின்ற காரணத்தினால் நீ செய்கிற பாவத்துக்கு நான் ஒத்துழைப்புக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா? நீ அப்படியே போய்கொண்டிருக்கின்றாய், திருந்த நீ வாய்ப்பெடுக்கவில்லை. எவ்வளவோ நான் கொடுத்த போதிலும் நீ திருந்தாமல் இருக்கின்றாயே. தெய்வம் வேதனைப்படுகிற நிமிடங்கள், வேதனைப்படுகிற நிமிடங்கள், துயரமடைகிற நிமிடங்கள், 40 இரவும் பகலும் தெய்வம் தருகிற அரிய ஒரு வாய்ப்பு மீண்டும் தருகின்றார். மோசேசன் கொடுத்தார், எப்படி கட்டளையில் கொடுத்தாரோ அதே மாதிரி உனக்கும் எனக்கும் தெய்வம் கட்டளையை தருகின்றார். கட்டளையை தந்து இந்த தடவை நான் உன்னை ட்ரையல் சோதித்து பார்க்க போகின்றேன். பாலைவனத்தில் நான் உன்னை கூட்டி கொண்டு போனேனே, அந்த சமயத்தில் உன்னை எப்படியெல்லாம் நான் நடத்தினேன். அதே மாதிரி இந்த 40 இரவும் பகலும் மக்களே உங்கள் வாழ்க்கையில் உனக்கு நோய்கள் கடந்து வரும், தடைகள் கடந்து வரும், பிரச்சனைகள் கடந்து வரும், பல திண்மைகள், பல தோல்விகள் கடந்து வரும். நீ எதிர்பார்ப்பது உனக்கு கிடைக்காமல் போய்விடும். பலதும் வணங்குகிற சமயத்தில் நீ தெய்வத்தை அழைக்கின்றாயா அல்லது தெய்வத்தை நீ திட்டுகின்றாயா என்பதை பரிசோதிக்கின்ற ஒரு நாட்கள் தான் இந்த நாட்கள். நீ பாஸ் ஆவியா ஃபெயில் ஆவியா, நீ தான் பதில் கொடுக்க வேண்டும். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ற கேள்வியை நீ கேட்கின்றாயா? அல்லது ஆண்டவரே இதெல்லாம் நீ அனுமதிப்பது தான் ஒழிய அது நன்மைக்கு தான் ஒழிய தீமைக்கு அல்ல என்ற எண்ணத்தில் நீ இருக்கின்றாயா? நீ தான் பதில் கொடுக்க வேண்டும். பாலை நிலத்தில் இதோ அவரை வழி நடத்தினார். அந்த 40 இரவும் பகலில் தெய்வம் எப்படி வழி நடத்தினார்? பகலில் மேகத்தூண் வழியாகவும் இரவு நேரங்கள் நெருப்பு தூண் வழியாக வழி நடத்தினார். அதே தெய்வம் உன்னை வழிநடத்த மாட்டாரா? இங்க மன்னாவை கொடுத்தாரே, வானத்தை கிழித்து மன்னவை தந்த தெய்வத்துக்கு உனக்கு மன்னாவை தரமாட்டாரா? இதோ பாறையிலிருந்து தண்ணீரை தந்த தெய்வத்துக்கு வாழ்வுக்கான வழி உனக்கு தரமாட்டாரா? கடலை பிரித்து வழி உண்டாக்கின தெய்வத்துக்கு உன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாரா? அவர் செய்யாம இருப்பார், நிச்சயமா செய்வார். நீ எந்த அளவுக்கு நீ இருப்பாய் என்று மட்டும் பார். எங்க இருக்கின்றார்? இத்தனையும் செய்கிற கடவுளுக்கு படைத்தவனுக்கு தெரியாதா நீ எப்பேற்பட்டவர் என்று, நீ எப்படி வாழ்கிறாய் என்று? பிறகு ஏன் என்ற கேள்வி நீ கேட்கின்ற பொழுது அந்த தெய்வம் படுற வேதனை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார். இதான் 2ஆம் வாக்கியம். மறுபடியும் அதே வார்த்தை படிங்கள். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற, என்ன தனியா விடவில்லை. அப்ப என் கூட வந்தது யாரு? தெய்வம். நீங்க பார்க்குற சின்ன வயசுல நீங்கள் படித்திருப்பீர்கள், நம்மளோட பிரசங்கத்தில் எல்லாம் மறுத்தந்தை சொல்வார்கள். அதாவது ஒருத்தன் போனா நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டான், தெரியுமில்ல அந்த 2 footprints, அந்த சம்பந்தரில் அந்த கதை தெரியும் இல்லையா? அவன் கேட்டான், ஆண்டவரே நீ என் கூட இருந்திருக்கிறாயான்னு. ஆமாண்டா, சரி காட்டுங்க பார்ப்போம்னு சொல்லிக்கொண்டு நீ வா, என் வாழ்ந்தால் நான் எப்படி இருந்திருக்கேன் பாருன்னு சொல்லிக்கிற சமயத்தில் அவன் கடல் கரையாக காட்டுகிறார்கள். கடற்கரை இல்லையா? அப்போ மணல் தானே. அப்போ மணல் சமயத்தில் 2 பாதங்கள், 2 பேருடைய கால் பாதங்கள் உண்டு. அப்போ 2 பேருடைய கால் பாதங்கள் இருக்கிற சமயத்தில் அப்போ இவன் கேட்கின்றான், ஆண்டவரே இது யாருடைய கால் பாதங்கள்? இது தண்டா ஒன்று இன்னொன்று என்னது பார்த்தியா 2 பேர் இருக்கா? அப்படியா? அப்போது நல்ல கடற்கரையில் நல்ல ஸ்மூத்தாக அப்படியே போய்கொண்டிருக்குது. போக 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 அப்படியே கரடு முரடான பாதை வருகிறது. கரடு முரடான பாதை வருகிற சமயத்தில் அங்கு ஒரு ஆளுடைய கால் பாதம் தான் இருக்கின்றது, ஒரு ஆளுடைய கால் பாதங்கள் தான் இருக்கின்றன. அப்போ இவன் கேட்கின்றான், ஆண்டவரே அங்கே இருக்கும்போது 2 பேருடைய கால் பாதங்கள் இருந்தது, அப்போ என் வாழ்க்கை நீ கூட இருந்தாய். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் கடந்து வருகிற சமயத்தில் வேதனை காய்கள் கடந்து வருகின்ற பொழுது அங்கு என்னுடைய கால் பாதம் மட்டும்தான் இருக்கின்றது, நீ எங்கே போய்விட்டாய் என்று கேட்கிற சமயத்தில் தெய்வம் சொன்ன வார்த்தை, எடா அது உன்னுடைய கால் பாதம் அல்ல, அது என்னுடைய கால் பாதம். அப்போ நான் எங்கே? நீ என்னுடைய கரங்களிலும் தோள்களிலும் நீ இருந்திருக்கின்றாய். இதான் மக்களே தெய்வம்.
இதான் தெய்வம். நெருக்கடி மத்தியில் நமக்கு வேதனை வரும்போது நம்மை வழிநடத்துகிற தெய்வம் தான் ஒழிய கைவிடுற தெய்வம் அல்ல. அதன் பாலைவனத்தில் கூட்டி கொண்டு வந்த தெய்வம். அப்படினால் என் தெய்வம் அனுமதிக்கிறதான் என் வாழ்க்கையில் துன்பங்கள், என் வாழ்க்கையில் நோய்கள், என் வாழ்க்கையில் தடைகள் தெய்வம் அனுமதிப்பதுதான் ஒழிய தெய்வம் தருவது அல்ல. என் தெய்வம் சோதிக்கிற தெய்வம் அல்ல, அவர் காயப்படுத்துகிற தெய்வம் அல்ல. காயத்திலிருந்தும் எனக்கு விடுதலை தருகிற தெய்வம், சௌக்கியம் தருகிற தெய்வம். ஒரு நாளும் நீயும் நானும் கஷ்டப்பட வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் அல்ல. ஆனால் நீ ஏன் ஆண்டவர் என்ற கேள்வி நீ கேட்கிற சமயத்தில் அங்கேயே போயிச்சே. இந்த 40 இரவும் பகலும் தெய்வம் உன்னை சோதிப்பார். உன் சிந்தனையிலும் உன் கருத்துக்களிலும் உன் பேச்சிலும் தெய்வம் சோதிப்பார். நீ பரீட்சையில் பாஸ் ஆவியா ஃபெயில் ஆயா இந்த 40 நாட்கள் தெரியும். எங்கே உன்னுடைய கணவன், எங்கே உன் மனைவி, எங்கே உன் பிள்ளைகள், எங்கே உன் பெற்றோர்கள், எங்கே உன் சகோதரன், எங்கே உன் சகோதரி சொல்றார்களே, நான் கோயிலுக்கு வரமாட்டேன், நான் அங்கே போறேன், நான் ஈஸ்டருக்கு வந்து நிற்கிறேன், குட் ஃப்ரைடே வந்து நிற்கிறேன், ஆஷ் ஃப்ரைடே மட்டும் வந்து நிற்கிறேன், ஒரு சுக்கு முன் கிடைக்காது. காரணம் என்ன? நீ செய்வது கடமைக்காக, அன்பு அல்ல. அன்பின் வெளிப்பாடுதான் மக்களே இந்த பலிப்பீடம். அன்பின் வெளிப்பாடுதான் 40 இரவும் பகலும். அந்த 40 இரவு பகலும் எந்த அளவுக்கு நீ அன்பு காட்டுகின்றாயோ தினந்தோறும் நீ பங்கெடுத்தே தீர வேண்டும். எவன் வரானா இல்லையோ நான் போவேன், என் கணவன் வரானா இல்லையோ, என் மனைவி வரானா இல்லையோ, யார் வந்தாலும் சரி நான் போவேன் என்று சொல்லிக்கொண்டு தெய்வ சன்னதியில் நீ வந்து நிற்க வேண்டும். யார் எடுத்தாலும் சரி, என் தெய்வத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் 1 ஸ்தானம் கொடுத்தே தீருவேன். அதுக்குன்னு குடும்ப காரியத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஒரு நாளும் தெய்வம் சொன்னதில்லை. உனக்கு அந்த பக்குவம் இருக்க வேண்டும். தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு குடும்பத்தையும் கவனிக்க வேண்டும். அது இல்லை என்றால் உன்னை யாரை கல்யாணம் பண்ண சொன்னது? ஆண்டவர் சொன்னாரா? எதுவும் இருக்கக்கூடாது. இதான் நாம் பார்க்க வேண்டும். அப்போ மக்களே, எந்த அளவுக்கு அந்த முக்கியத்துவம் ட்ரையல், இதான் இட்ஸ் எ பீரியட் ஆஃப் ட்ரையல்னு சொல்ல காரங்கள். அடுத்த வார்த்தை படிங்கள். அப்படியே பார்த்தீங்களா? அதன் மூலமே அவர் உங்களை எளியவர் ஆக்குகின்றார். எளியவர் என்ன அர்த்தம்? எளியவர் என்ற தாழ்ந்த அகங்கார சிந்தனை அல்ல, மாறாக எடாம் நீ ஒன்றும் கிடையாது, நீ ஒரு பூச்சிக்கு சமம் என்பது நீ பாரு. இவ்வளவுதான். உன்னை அப்படியே இல்லாமல் பெரிய நபராக நீ உன்னை டப்பேன்னு கீழே கொண்டு வருகின்றார். நீ இவ்வளவு தான். நீ அகங்கரிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன இருக்கு உனக்கு? என்ன இருக்கு? இதா ஒரு நபரோட இப்போ இன்றைக்கி சந்திக்க போகணும். ஒரு நபரை பல பார்க்கின்ற மரணம் வருகிறது. என்ன வருது? போனார், குளிக்க போனார், டம்முன்னு பாத்ரூம் விழுந்தார், நரம்படிச்சு முடிச்சு போச்சு. நல்லா இருந்தார்கள், திடீர்னு நல்லா தான் இருந்தார்கள், ஸ்ட்ரோக் வந்தது, முடிஞ்சு போயிடுச்சு. வேதனைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அடுத்த நொடி உனக்கும் என்ன எனக்கும் நடக்க ஒன்றும் தெரியாது, நடந்து கொண்டே டப்பு முடிஞ்சிடலாம், முடிஞ்சு போயிடுச்சு. யாருக்கு தெரியும்? இன்னும் தெரியாது. அப்போ மக்களே, என்ன நடக்கும்னு தெரியாது. தெய்வம் தருவதானே இந்த வாழ்க்கை, அது வாழ்வுக்கு தான் ஒழிய. ஆனால் நீ நானும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? இதன் வழியாக எளியவராக்குகிறார். நீ புழுக்கு சமம், பூச்சிக்கு சமம் என்பதை மறந்து விடுகின்றாய். எல்லாம் நான் தான், எல்லாம் நான் தான் என்கின்றாய். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுள் வாயில் வருகின்ற ஒவ்வொரு சொல்லிலும் உயிர் வாழ்கின்றான். இந்த 40 இரவும் பகலும் உனக்கு அது தெய்வம் புகட்டுவார். எடா, உன்னை எளியவராக்குகிறார் தெய்வம். அடுத்த வார்த்தை, அவர் தன்னுடைய கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களோ இல்லையோ என்பதை அவர் சோதித்து பார்ப்பார். அப்படி என்றால் கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிக்க இல்லையா என்று அவர் ஆராய்ச்சி செய்து பார்ப்பார். நீ சரி எல்லா அட்டகாசங்கள் எப்படி இருக்குதுன்னு பார். எந்த அளவுக்கு நீ சரி கொண்டிருப்பார். இறைவன் அது பரிசோதிச்சு பார்ப்பார். நீ சரியா தவறா, நீ ஏற்றபடி வாழ்க்கையை வாழ்கின்றாயா இல்லை என பரிசோதிப்பார். இந்த 40 இரவும் பகலும் தெய்வம் உனக்கு தருகின்ற ஒரு பரீட்சை. இந்த பரீட்சை நீ உபவாசம் எடுப்பாய், எல்லாம் எடுப்பாய். இந்த பரீட்சை உபவாசம் இருக்குல்ல, பட்டினி கிடக்கலாம், 10 நாள் கூடயும் பட்டினி கிடக்கலாம். அது அளவு விஷயம் கிடையாது, அது அளவு விஷயம் கிடையாது. ஆனால் இருந்த போதிலும் எதனால் நீ பட்டினி இருக்கிற, எந்த நோக்கத்தினால் பட்டினி இருக்கின்றாய் என்பதெல்லாம் தெய்வம் அறிவார், என்பதெல்லாம் தெய்வம் அங்கு அறிவார். மக்களே, பரீட்சை நிமிடங்கள் தான் இந்த 40 இரவும் பகலும். இறைவன் சோதித்து பார்ப்பார். இனி உபவாசம் எடுத்துக்கொண்டு நீ திட்டிக் கொண்டு இருக்கிற என்றால், உபவாசம் எடுத்துக்கொண்டு ஆரம்ப சந்தை வராமல் நீ பாட்டு கோயிலுக்கு போய்கொண்டு இருக்கிற, எங்கள் வேலைக்கு போய்கொண்டு இருக்கிற என்றால் நீ உபவாசம் எதுக்கு எடுக்கின்றாய்? நான் வாசிக்கிறோம் இல்லையா? எனது யோனா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8 உள்ள வாக்கியங்களில் எல்லாமே சாம்பல் பூசன சாம்பல் பூச வேண்டும். படிங்கள் 6ஆம் வாக்கியம், யாராவது ஒருத்தர் படிங்கள்.
அரச உடைய அரியணையிலிருந்து, அரியணை அர்த்தம் சிம்மாசனம், சிம்மாசனம் விட்டு கீழே இறங்கி வருகின்றான். அப்படி என்றால் அர்த்தம், உயர்ந்த இடத்துல நீ கீழே இறங்கி வா, உன்னை நீ அலசிப்பார், அகங்காரத்தோடு இருக்காத, எடுத்து கீழே இறங்கி வா. அதுக்கப்புறம் அரச ஆடை அணிந்து சாம்பல் அந்த சாக்கு உடுக்கின்றார். நல்ல நல்ல ஆடையை விட்டு கொண்டு நீ வா. அப்படி என்றால் மனமாற்றத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்துவது. எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு போட முடியும், பிரச்சனை இல்லை ஆண்டவரே, இந்த 40 இரவும் பகலும் தேவையில்லை, நான் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேன். அங்கே சின்ன நீ தான் எனக்கு வாழ்க்கையில் மன்னம் ஸ்தானம் சொல்லிக்கொண்டு அந்த முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிற நிமிடங்கள் தான் மக்களே இந்த நாட்கள். நான் சொல்ல, நான் குருவானவர், நான் தான் எல்லாம் என்று சொல்லி போகலாம். என்னை தெய்வம் எளியவராக்குவார், என்னை தெய்வம் எளியவர்படுத்துவார். நல்ல உதாரணம் வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவன் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிப்பான், ஒரு மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிப்பான். ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க மட்டுமா அப்படி சம்பாதிக்கிறார்கள்? படிக்காதவர்கள் சம்பாதிக்கிறார்களா? எத்தனை பேர் 1 லட்சம் இல்லை 3 லட்சம் அழகாக சம்பாதிப்பான். உட்காந்த இடத்துலதே அவன் சம்பாதிச்சிருப்பான். அவனுக்கு படிப்பும் கூட எழுதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவனுக்கு எழுதுறே ஒன்றும் தெரியாது. கூலி வேலை செய்கிறவர்கள், டைல்ஸ் ஓட்டுற பணி செய்கிறவர்கள் ஒரு நாளைக்கு சும்மா சர்வ சாதாரணமாக அவங்க வாங்கிட்டு போவார்கள். நான் ட்ரிச்சில் இருக்கிற சமயத்தில் அங்கே எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிற ஒரு சகோதரன், அந்த சகோதரனுக்கு ஒரு நாளைக்கு சர்வ சாதாரணமாக 6000 ரூபாய் சம்பாதிப்பான். சர்வ சாதாரணமாக 6000 ரூபாய் சம்பாதிப்பான். சர்வசாதாரணமாக எப்படா இதை பைசா என்னடா பண்ண? ஆனால் குடிச்சு நெட்டு கொண்டு இருக்கின்றான். ஒன்றும் கிடையாது, வீடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு நாளைக்கு 6000 ரூபாய் சர்வ சாதாரணமாக அவனை சம்பாதிப்பான். அவனால் முடியும், ஆனால் செய்வானா? செய்வதில்லை. போச்சு, புத்தி போயிடுச்சு, அதனால கிடைக்காது. இவன் ஒரு நாளைக்கு 6000 ரூபா கணக்கு போட்டு பாரு, 30 நாளைக்கு எவ்வளோ? நாங்கள் ஃபஸ்ட்டு நம்பவில்லை, எப்படி 6000 சம்பாதிக்க. கடைசியில் பார்த்தா அங்கே சுற்றிக்குள்ள வில்லேஜ் இவனுக்கு மட்டும் தெரியும். இவன் தான் படிக்காதவனே. ப்ராக்டிக்கல் நாலேஜ், படிக்கல, தியரிட்டிக்கல் தெரியாது, ப்ராக்டிக்கல் நாலேஜ். அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜில் இவன் டப்பேன்னு எல்லாம் சப்பன்னு செய்து கொண்டே இருப்பான். மக்களே, ஆட்டோமேட்டிக்காக சர்வ சாதாரணமாக அவன் 6000 ரூபாய் சர்வ சாதாரணமாக சம்பாதிக்கிறவனுக்கு வாழ்க்கை வாழ தெரியலையே, போய்விட்டதே. மக்களே, நீ நானும் அகங்காரம் கொள்வதுக்கு என்ன இருக்குது? நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், அவன் பக்கம் டேய் வாப்பில் நான் அவனை 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், உட்காருவான். போயிச்சா? பாம்பேயில் பிச்சைக்காரன், பெரிய பணக்காரன், இப்போ ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்களே, எத்தனையோ கோடிக்கு சொத்து இருக்குது. பிச்சைக்காரன் ஃப்ளாட்ஸு வாடகைக்கு விட்டு அதில் வாங்குறான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள்லாம் அந்த வாட்ஸ்அப்பில் மற்ற எல்லாம் வந்திருக்கோம். அது முன்னாடி இதெல்லாம் பழைய சம்பவம். இதெல்லாம் பிச்சைக்காரன் கோடியில் சொத்துக்கு இருக்கின்றது அவனுக்கு, பேங்க்கில் எல்லாம் போட்டு வச்சுருக்கின்றான். ஆனால் எந்த ஒரு வேலை உட்காந்த இடத்துல இருந்தே அம்மா நீ கொடுக்குற 10 பைசா, நீ கொடுக்குற 50 பைசா, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கொடுத்தா எத்தனை வந்திருக்கும்? நம்ம எடுத்தா 50 பைசா எதிர்ப்பா அப்படி கொடுக்கின்றான். அவன் சேர்றா கண்ணானுக்கிறா, அவன் வாங்கியிருப்பான் பார், கோடியில் இருக்குது, நீ எப்படி கிடக்கிறான் பார். மக்களே, அகங்கரிப்பதற்கு எதுவுமே கிடையாது. உன்னை என்னையும் தெய்வம் எளியவராக்குகின்றார். அடுத்த வார்த்தைப்படி, சாக்கு உடை உடுத்துக்கொண்டு சாம்பல் மேல் உட்கார்ந்து கொள்கின்றார். அப்படி என்ன அர்த்தம்? சாம்பல் மேலே ஏன் உட்காரணும்? சாம்பலுடைய அர்த்தம் என்ன? உங்கள் நெற்றியில் சாம்பல் போடுறாங்களே, என்னென்னு போடுறாங்க? இந்த போய் முகத்தில் கறி பூசுறாங்கிறாங்களா? மனிதனே நீ ஆடைய அர்த்தம் என்ன? மண்ணுக்கு திரும்ப இடிக்கும் பிடிச்சு. அதோடைய அர்த்தம் என்ன? நீ மனிதன், நீ மண்ணுக்கு சமம், நீ சாம்பல், நீ ஒன்றும் கிடையாது. சாம்பல் இதான் போகிற மறித்தவை. இப்போ நான் ஃபாதர் ராஃபேல், இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன், ஃபாதர் ராஃபேல். டப்புன்னு இப்போ உயிர் போதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த நொடியே நீங்கள் என்னன்னு சொல்லி அழைப்பீர்கள்? இவர்கிட்ட கேட்குற கேள்வி என்ன இருக்கும்? ஃபாதர் ராஃபேல் எப்போ ஃபாதர் எடுக்க போறீங்களா கேட்பீங்க. பாடியை எப்போ ஃபாதர் எடுக்க போறீங்கன்னு கேட்பீங்க. இவர் இடத்துல இவர் பாடியை எப்போ ஃபாதர் எடுக்க போறீங்கன்னு இவரும் பார்ப்பார். பாடியை இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்க, கொஞ்சம் பாருங்க, பாடி எங்கே போயிடுச்சு ஃபாதர் ராஃபேல், எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு மதிப்பு, உயிர் போன பிறகு போயிச்சே, எல்லாரும் தெரிஞ்ச கேஸ் தானே. என்ன இருக்கு? நீ ஒரு புழுக்கு சமம், ஒரு பூச்சிக்க. சாம்பல் மேல் உட்காரோட அர்த்தம் வேறு எதுவுமல்ல. நீ எந்த அளவுக்கு இருப்பாய், நீ மரணத்துக்கு துல்லியமானம் என்பது மறந்து விடாதே. நீ பலவீனத்தோடு என்பதை நீ மறந்து விடாதே. நான் கணவன், நான் சாமியார், நான் மனைவி, நான் பெற்றோர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்துடு. ஒரு நாள் நீ இருக்காத.
நீ மரணத்துக்கு துல்லியமான மறந்துடா, நீ இவ்வளவு தான் என்பதை தெய்வம் அங்குப்படுத்துகிறார். அப்போ இந்த தவ நாட்கள் 40 இரவும் பகலும் என்பது நான் ஒன்றுமில்லை, நான் வெறும் சாம்பல் என்பதை நீ உணர்ந்து கொள். அதனுடைய அடையாளம் தான் தவ காவி உடை உடுத்துவதும், சாம்பல் பூசி நடப்பதும், பட்டினி கிடப்பதும், உபவாசம் எடுத்து செய்வதில்லை. அந்த சமயத்தில் இறைவன் சொல்கிற வார்த்தை, அந்த நாட்களில் எல்லோரும், அரசன் சொல்கிற வார்த்தை என்ன, அந்த நாட்களில் எல்லோரும் தீனி தினமும் கூட ஆடு மாடு. அடுத்தது, அந்த நாளில் நீங்கள் எல்லா மக்களும் என்ன செய்ய வேண்டும், தெய்வத்தை நோக்கி மன்றாட வேண்டும், இறைவனை நோக்கி மன்றாட வேண்டும். அதன் பிறகு எல்லோரும் தங்களுடைய தீய பழக்கத்திலிருந்து, பாவத்திலிருந்து பின் திரும்ப வேண்டும். எல்லோரும் ஒன்று தெய்வத்தை நோக்கி மன்றாட வேண்டும், தாங்கள் செய்து வருகின்ற தவறுகளிலிருந்து விட்டு ஒழிக்க வேண்டும். அப்படி செய்தால் ஒருவேளை தெய்வம் மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி செய்தால் தெய்வம் மன்னிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்தால் ஒருவேளை தெய்வம் அவர்களை மன்னிக்கலாமலே ஒழிய நீ விடுதலை பெற வேண்டும் என்று அவசியம் இல்லை. உபவாசம் எடுத்தால் உனக்கு எல்லாம் வர வேண்டும் அவசியம் இல்லை. இதை நம்ம பிஸ்னஸாக பைசா கொடுத்தா பொருள் வாங்குற மாதிரி, நான் 10 நாள் உபவாசம் எடுக்கின்றேன், எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கன்னு, இது என்ன பிஸ்னஸாக? இதெல்லாம் இல்லையே, அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். இதனை மக்களே உபவாசங்கள். அப்போது இந்த 40 இரவும் பகலும் தெய்வம் சோதிப்பார். நீ உபவாசம் எடுக்கின்றாய், எல்லா காரியங்களும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய், ஆனால் பாவத்திலிருந்து நீ பின் திரும்பவில்லை என்றால் நீ எடுத்த உபவாசம் என்ன காரணம்? நீ குடியிலிருந்து விடுதலை பெறவில்லை என்றால், கோபத்திலிருந்து நீ விடுதலை பெறவில்லை என்றால், அப்படியே நீ இருக்கிற என்றால், செய்கிற பாவத்துக்கு நியாயத்தை கண்டுபிடித்து கொண்டிருக்கிற என்றால் என்ன அர்த்தம்? அதென்ன? எசையா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். எசையா 55:7. கொடியவர் வழிமுறைகளையும் தீயவர் தன் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. பார்த்தீங்களா? அடுத்தது, அவர்கள் ஆண்டவரிடத்தில் திரும்பி வரட்டும், அவர் அவர்களை இரக்கம் காட்டுவார். அடுத்தது, வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள குணமுடையவர். அப்போ இந்த 40 இரவும் பகலுமானது தெய்வம் என்னை பரிசோதித்து வழி நடத்துகிற நாட்கள். இந்த நாட்கள் தெய்வம் பார்க்கணும், எடா நான் உன்னை மன்னிக்கின்றேன், ஆனால் நீ எப்படி இருக்கின்றாய், புதிய இதயம் தருகின்றேன், நீ எப்படி வாழ்கிறேன் என்பதை நான் பார்க்க வேண்டும், நீ பரிசோதிக்க போகின்றேன். அப்போ இந்த இரவும் பகலுமாக இந்த தவ நாட்கள் ஆனது தெய்வம் எனக்கு தந்த வைத்திருக்கிற பரீட்சை. மக்களே, நான் பாஸ் ஆக வேண்டும். அதனால் தான் தினந்தோறும் திருப்பலி பங்கேடு, தினந்தோறும் திருப்பலி பங்கெடு, குடும்பத்தில் தினந்தோறும் ஜெபமாலை ஜெபம் செய், தினந்தோறும் ஜெபமாலை ஜெபியுங்கள், போய் பாவ சங்கீதம் செய்ய பண்ணு. 4-5 வாரங்கள் இருக்கின்றன, 5 பாவ சங்கீதம் செய்யுங்கள். குறைந்தது மாசத்தில் ஒரு முறை தான் செய்வேன்னு சொல்லி கிடக்காத, போய் ஒவ்வொரு வாரம் போய் பாவ சங்கீதம் செய்கிற சமயத்தில் கிருபைகள் கிடைக்கும். பாவ சங்கீதம் செய்து கொண்டே இரு, கிருபைகள் உனக்கு கிடைக்க. தினந்தோறும் திருப்பலி பாரு, பலிப்பிடத்தில் இயேசுவை பெற்றுக்கொள், பலிப்படத்தில் இயேசுவை பெற்றுக்கொள். இந்த தவ நாட்கள் எந்த நொண்டி சாக்கும் சொல்லாமல் நீ போக வேண்டும். இதான் மக்களே. கடைசியாக அடுத்தது படிங்கள். இங்கே இணைச்சட்ட நூல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். உங்களுக்கு பசியை தந்தார். அடுத்தது, பார்த்தீங்களா, உங்கள் பசியை தந்தார் அப்படின்றா துன்பங்கள், வேதனைகள், நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் தொல்லைகள், பொருளாதார நெருக்கடிகள், பசி. ஆனால் நீ வந்து ஜெபிக்கிறன, ஃபாதர் பிளஸ் பண்ணுங்க ஃபாதர், என் கடன் தொல்லை நீங்க வேண்டும் ஃபாதர், எங்களுக்காக ப்ரே பண்ணுங்க ஃபாதர், இதோ நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவர் உன்னை கடன் வாங்க சொன்னது இல்லையே. அப்ப இந்த 40 இரவும் பகலும் உனக்கு கடன் தொல்லை வரும், அதிகமாக இருக்கும். இனி அடுத்த வார்த்தை படி, உயிர் வாழ்கிறான். அடுத்தது, நீங்க அதே மன்னாவினால். அடுத்தது, இந்த 40 ஆண்டுகளும் உங்கள் மேல் உள்ள ஆடை நைந்து போகவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆடை நைந்து போகவில்லை என்றால் உனக்கு எந்த ஒரு ஆபத்து வரவில்லை, பட்டினி தான் நீ கிடைக்கின்றாய், நீ நெருக்கடி தான் இருக்கின்றாய். இருந்த போதிலும் 3 வேளை சாப்பிடுறிய, இருந்த போதிலும் நல்லா தூங்குறிய, இருந்த போதிலும் ஆரோக்கியமாத்தான நீ இருக்கின்றாய், உனக்கு ஒரு பிரச்சனை வரவில்லையே. ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று பார்.
நெருக்கடி மத்தியில் பசியோடு இருந்த போதிலும் இதா உனக்கு வயிறு நிறைஞ்சு இருக்கின்றது, மனசு நிறைஞ்சு இருக்கின்றையே, வேறு எதுவும் இல்லையே, நல்ல தானே நீ இருக்கின்றாய், உயிரோட தானே நீ இருக்கின்றாய், உன் ஆடைகள் நைந்து போகவில்லை, அடுத்த வார்த்தை காலடிகள் வீங்கவும் இல்லை. அப்படி என்றால் ஹெல்த்தியா இருக்கிறாய் என்று அர்த்தம். அப்படி என்றால் எப்படி மக்களை தவ நாட்களில் தெய்வம் என்னை கைவிடுவார்? நான் நெருக்கடியில் இருக்கின்றேன், வேதனையில் இருக்கின்றேன், அவமானத்தில் நான் இருக்கிறேன் என்றால் கைவிட தெய்வமா? நம்முடைய தெய்வம் ஒரு நாளும் இல்லை. இந்த இரவும் பகலும் 40 இரவும் பகலும் இரவு தெய்வம் என்னை பரிசோதித்து பார்க்குற சமயத்தில், அதே சமயத்தில் என்னை மறக்காத தெய்வம், கைவிடாத தெய்வம், என் ஆடைக்கும் என் காலடிக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் என்றால், இந்த ஆடையும் இருக்கின்ற அர்த்தம் பேசிக் நீடு. ஆடை என்பது ட்ரெஸ்ஸுங்கிறது பேசிக் நீடு இல்லையா? அந்த பேசிக் நீடு போலும் யார் பார்த்து கொண்டிருக்கின்றார்? தெய்வம் பார்த்து கொள்கின்றார். மக்களே, இறை சன்னதியில் மன்னிப்பு கேட்டுக்கொள். 40 இரவும் பகலும் தெய்வம் தருகின்ற இந்த வாய்ப்பு ட்ரையல் பேசிஸ், இதில் நான் ஜெயிக்க வேண்டும், இதில் ஜெயிக்கின்ற இதனுடைய அர்த்தம் தான் வருது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வருகிறது? இது தெய்வம், அது அழிவின் ப்ராசஸ், இட்ஸ் எ கிளீனிங் ப்ராசஸ். ரெண்டாவது, எனக்கு தருகின்ற அந்த கட்டளைகளை மீண்டும் தருகின்றார். மூன்றாவது, என்னை பரிசோதித்து பார்க்கின்றார், கட்டளைகளை நீ கடைப்பிடிக்கிறாய் என்று. நாலாவது, இட்ஸ் எ நியூ பிகினிங். அதை இப்போ நான் அடுத்து நான் சொல்கின்றேன்.